வெல்கம் டு அப்பாவின் ஆலோசனைகள். சமீபத்தில் ஒரு பத்திரிகை செய்தி என்னென்னா, தமிழ்நாடு முழுவதும் ஏறக்குறைய 3000 ஆவணங்கள் போலி ஆவணங்கள் என்றும், அந்த போலி ஆவணங்களை பதிவு செய்த பதிவு அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஒரு செய்தி அறிந்தேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகள், அதாவது அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகள் அல்லது மற்ற சில காரணங்களால் கூட அந்த ஏறக்குறைய 3000 ஆவணங்கள் கண்டறியப்பட்டு அவைகளை மீண்டும் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு அவைகள் போலி ஆவணங்கள் என்ற நிலையில் வந்தால் அவைகள் எல்லாம் கேன்சல் செய்யப்படும், ரத்து செய்யப்படும் என்ற ஒரு செய்தியை பார்த்தேன். அப்போ அந்த நிலையில் ஒரு அங்கீகரிக்கப்படாத மனைகள்னால் என்ன, எவைகளெல்லாம் அங்கீகரிக்கப்படல் வேண்டும், எந்த மனைகள் அங்கீகரிக்கப்படுவதற்கு தேவையில்லை என்பது பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதாவது இது என்னென்னா, பதிவுத்துறை வெளியிட்ட ஒரு ஆணை கடித எண் 52-889/CT/2019 நாள் 18/3/2020. அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, கிராமங்களில் 10 சென்ட் மற்றும் அதற்கு குறைவான விஸ்தீர்ணமுள்ள விவசாய நிலங்களை மனைகளாக பதிவு செய்யலாம். அதாவது கிராமப்புறமாக இருந்தால் 10 சென்ட், அதாவது பெரிய ஒரு ஏரியாவாக இருந்ததுன்னா அதை லே அவுட்டில் தான் கொண்டுட்டு போகணும். 10 சென்ட்டுக்கு குறைவாக உள்ள இடத்த மனைகளாக பிரித்து அது மனை அப்ரூவல் வாங்காமல் அரசாங்கத்திடமிருந்து அங்கீகரிக்கப்படாமலேயே அந்த மனைகள் பதிவுத்துறையில் பதிவு செய்யலாம் என்று, விவசாய நிலங்களாக இருந்தாலும் அப்படி செய்யலாம் என்று இந்த கடித எண்ணில் கூறப்பட்டுள்ளது. அதுவே நகர்ப்புறமாக இருந்தால் 8 எண்ணிக்கைக்கு மனைகள், 8 மனைகளுக்கு மேல் போகக்கூடாது. 8 மனைகளுக்கு குறைவாக இருந்தால் ரோட்டை ஒட்டி இருந்ததுன்னா, அதாவது சாலை வசதி அதுக்கு கொடுக்கப்பட்ட, அதாவது பழைய சாலைகள், ப்ரப்போஸ்டு ரோடு இல்லை, ஏற்கனவே இருக்கப்பட்ட சாலை தொடர்பு அதில் இருந்துச்சுனாக்கா 8 மனைகளுக்கு குறைவாக இருக்குமேயானால் அந்த நிலங்களையும் அந்த மனைகளையும் நீங்கள் பதிவு செய்வதற்கு எந்தவித தடையும் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. இப்போ இதில் ஒரு சந்தேகம் வருது. அதாவது என்ன சந்தேகம்னா, ஒரு கேள்வி கேட்குறார் ஒருத்தர். ஒரு தனி நபரால் 10 சென்ட் விவசாய நிலம் கிரயம் பெறப்பட்டுள்ளது அல்லது அவருக்கு பூர்வீகமாக பாத்தியப்பட்டுள்ள நிலையில் அவரால் தற்போது அந்த நிலத்தை மனையிடமாக விற்பனை செய்யப்படுகிறது. அவருக்கு இந்த 10 சென்ட் நிலத்தை தவிர வேறு நிலங்கள் அருகில் இல்லை. ஆகவே இதனை மனைப்பிரிவாக மாற்ற முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அரசாணை எண்ணு 359/J2/2020 1 நாள் 16/3/2020 வணிக மற்றும் பதிவுத்துறை தலைமைச் செயலகம் வெளியிட்ட ஒரு ஆணையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அரசாணை எண் 78 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை நாள் 4/5/2017 லேஅவுட் என்பதற்கு, லேஅவுட் மீன்ஸ் டிவிஷன் ஆஃப் லேண்ட் இன்டு பிளாட்ஸ் எக்ஸீடிங் 8 இன் நம்பர்ஸ் இன் சென்னை மெட்ரோபாலிட்டன் பிளானிங் ஏரியா. 2 டிவிஷன் ஆஃப் லேண்ட் இன்டு பிளாட்ஸ் பை இன்ட்ரோடியூசிங் எ நியூ ரோட் ஆர் ஸ்ட்ரீட் இன் ஏரியாஸ் அதர் தன் சென்னை மெட்ரோபாலிட்டன் பிளானிங் ஏரியா என வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த நேர்வு போன்றவை லேஅவுட் என்ற வரையறைக்குள் வராது. எனவே இந்நேர்வு போன்ற ஆவணங்களை பதிவு செய்வது 1908ஆம் ஆண்டு பதிவு சட்டத்தின் பிரிவு 22A(2)க்கு மாறாக இருக்காது என்று கூறப்பட்டுள்ளது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், 10 சென்ட்டுக்கு குறைவாக கிராமப்புறங்களில் இருந்தால் அவைகளை நீங்கள் அது லேஅவுட் என்று நீங்கள் கருத வேண்டாம். லேஅவுட் என்றால் புதிய ரோடு வசதி, சாலை வசதி, சாக்கடை வசதி, அவங்க கேட்கக்கூடியது அந்த அங்கீகரிக்கப்படுவதற்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அது எல்லாத்தையும் நீங்கள் செய்யணும். மெட்ரோபாலிட்டன் சிட்டியாக இருந்தால், அதாவது சென்னை போன்ற மெட்ரோபாலிட்டன் சிட்டியாக இருந்தால் 8 மனைகளுக்கு மேல் போகாமல் இருந்தால் அதைகளை மனைகளாக பிரித்து நீங்கள் பதிவு செய்யலாம். அதுவே கிராமமாக இருந்தால் 10 சென்ட்டுக்கு குறைவாக இருந்தால் நீங்கள் மனைகளாக பிரித்து பதிவு செய்யலாம். 10 சென்ட்டுக்கு மேல் இருந்தாலும் 8 மனைகளுக்கு அதிகமாக இருந்தாலும் அது லேஅவுட் என்ற கேட்டகரியில் வந்துடும். அந்த லேஅவுட் கேட்டகரிக்கு என்ன செய்யணுமோ அதுபடி நீங்கள் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்குறாரு, 10 சென்ட் விவசாய நிலத்தினை இரு பகுதியாக மனையாக பிரித்து
கிரயம் உள்ளிட்ட ஆவணப்பதிவு செய்யும்போது இதனை மனைப்பிரிவாக மாற்ற இயலாது என்பதால் இதனை பதிவுக்கு அனுமதித்தல் குறித்து என்ன சொல்லப்படுகிறது என்று கேட்குறார். இதுக்கும் அதே பதில் தான். அதாவது 10 சென்ட்டு விவசாய நிலத்தினன்னு சொல்லுவோம், 10 சென்ட்டுக்கு குறைவாக இருக்குது, மேற்கொண்டு எந்த அவருக்கு இடமும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இவர் அந்த நிலத்தை அதை மனைகளாக பிரித்து விற்கிறதுக்கு அங்கீகாரம் இல்லாமலே விற்கிறதுக்கு அவருக்கு அனுமதி உண்டு. அடுத்து, அதிக விஸ்தீரணம் கொண்ட கிராம நத்தம் என வகைப்பாடு கொண்டுள்ள நிலங்களை மனைகளாக பிரித்து கிரயம் செய்வதற்கு அரசாணை என்ன சொல்கிறது என்று கேட்குறாரு. அதுக்கும் அதே தான். அதாவது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 8 மனைகளுக்கு மிகாமலும் பிற பகுதிகளில் புதிய சாலைகள் அல்லது தெருக்கள் அமையாமலும் இருக்கும் நேர்வுகளில் ஆவணப்பதிவு மேற்கொண்டால் 1978ஆம் ஆண்டு பதிவு சட்டம் பிரிவு 22A மாறாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதே தான். அதாவது எந்த இடமாக இருந்தாலும் சாலை வசதியோடு 8 மனைகளுக்கு குறைவாக இருக்குமே ஆனால் அதனை நீங்கள் மனைகளாக பிரித்து அரசு அங்கீகாரம் இல்லாமலேயே பதிவுக்கு உட்படுத்தலாம் என்று சொல்லப்படுகிறது. அது மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் அந்த மாதிரி சொல்கிறாங்க. 8 மனைகளுக்கு அதிகமாக மேற்கொண்டு இருக்கக்கூடாது என்றும், அதுவே கிராமப்புறங்களாக இருந்தால் 10 சென்ட்டுக்கு மேல் இருக்கக்கூடாது என்றும் அதில் சொல்லப்பட்டிருக்குது. அதே தான். இப்போ விவசாய நிலத்தில் வீடு கட்டி பல ஆண்டுகளாக அனுபவித்து வரும் நிலையில் அந்நிலத்தினை வீட்டுக்கடன் வீட்டு மனையாக கிரயம் உள்ளிட்ட ஆவணப்பதிவு செய்வதற்கு அரசு ஆணையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அதுக்கும் அதே தான். விவசாய நிலத்தை வீடு கட்டி அவர் பல ஆண்டுகளாக இருந்தாலும் அவர் 10 சென்ட்டுக்கு மேலே அதில் இல்லை, 10 சென்ட்டுக்கு குறைவாக இருக்குது, 8 மனைகளுக்கு குறைவாக இருக்குது, அதனால் அதை இன்னொருத்தருக்கு விற்கிறதுக்கு அரசு அங்கீகாரம் இல்லாமலே அதை விற்கிறதுக்கு அவருக்கு அனுமதி உண்டு. இப்போ அடுத்தது இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அரசாணைப்படி சென்னை பெருநகர வளர்ச்சி ஆணையம் எல்லைக்கு உட்பட்டு மனைப்பிரிவு அல்லாத 8 மனைகளுக்கு குறைவாக மனைகளாக பிரிக்கப்பட்டு கிரயம் உள்ளிட்ட பதிவுக்கு அரசாணை என்ன சொல்கிறதுன்னு கேட்குறாரு. அதே தான். இப்போ முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா, அதே தான் இதுக்கு பதில். என்ன சொல்கிறாங்க, முதல்ல 8 மனைக்கு சென்னை மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ன்னு சொன்னால் 8 மனைகளுக்கு குறைவாக இருக்குது. அவர் கேட்குறதுன்னா 8 மனைகளுக்கு குறைவாக இருக்குது, அதை இப்போ அங்கீகாரம் இல்லாமல் விற்க முடியுமானா விற்க முடியும். 8 மனைகளுக்கு குறைவாக இருக்குது, ரோடு வசதி சாலை வசதி இருக்குது, அதனால் அந்த பதிவு சட்டம் ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, 1908-22A படி அவர் பதிவு பண்ணுறதுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. அதே மாதிரி கிராம பகுதிகளில் ஏற்கனவே சாலையினை ஒட்டி அமைந்துள்ள அதிக விஸ்தீரணம் கொண்ட நிலத்தினை புதிய சாலை வசதி ஏதும் ஏற்படுத்தாமல் மனைகளாக பிரித்து பதிவுக்கு வரும் கிரயம் உள்ளிட்ட ஆவணங்களை பதிவு செய்தல் படி என்ன சொல்லுகிறதுன்னா அதே தான். கிராம பகுதியில் இருந்தால் கூட 10 சென்ட்டுக்கு குறைவாக இருந்துச்சுனாக்கா அதை பதிகிறதுக்கு எந்தவித ஆட்சேபனையும் கிடையாது. இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. பதிவு சட்டம் 1908 பிரிவு 22A(2) 21/10/2016 முன்பு பாகப்பிரிவினை கிரைய உடன்படிக்கை விடுதலை பொது அதிகாரம் போன்ற ஆவணங்கள் மூலம் வீட்டு மனைகளாக பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது அச்சொத்தை பொறுத்து வீட்டு மனையாக பதிவுக்கு வரும் உரிமை மாற்றம் உள்ளிட்ட ஆவணங்களை பதிவு செய்தல் சம்பந்தமாக அரசாணை என்ன சொல்கிறதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு என்னன்னா 1908 ஆண்டு பதிவு சட்டத்தின் பிரிவு 22A படி the house sites without such permission may be registered if it is shown that the same house site has been previously registered as house site என்று உள்ளது. இதன் அடிப்படையில் இந்நேர்வினை ஆய்வு செய்யும்போது 1908ஆம் ஆண்டு பதிவு சட்டத்தின் பிரிவு 22A படி முன்னர் வீட்டு மனைகளாக பதிவு செய்யப்பட்ட அங்கீகாரமற்ற வீட்டு மனை பிரிவினை மீளவும் பதிவு செய்ய தடை ஏதும் இல்லை. எனவே இச்சட்டப்பிரிவு அமலுக்கு வரப்பெற்ற நாளான 21/10/2016 முன்னர் வீட்டு மனைகளாக எவ்விதமான ஆவணத்தின் மூலமாக பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம், மீண்டும் அரசு அங்கீகாரம் பெற தேவையில்லை என்று கூறப்பட்டிருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே முன்னாடியே இந்த பழைய சட்டப்படி அது அரசு அங்கீகாரத்தோட அதுக்கு டேட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால் 21/10/2016 முன்னாடியே அது மனைகளாக பிரித்து அதில் வீடு கட்டி இருந்தால் அதை விற்கும்போது மீண்டும் நீங்கள் அதுக்கு அந்த இடத்துக்கு போய் நீங்கள்
அரசு அங்கீகாரம் பெற தேவையில்லை என்று கூறப்பட்டிருக்குது. அதே போல் அதிக விஸ்தீரணம் உள்ள விவசாய நிலத்தில் அதனை மனைப்பிரிவுகளாக மாற்றாமல் அதில் ஒரு பகுதி மட்டும், குறிப்பாக 5 சென்ட் தனிமனை வீட்டுமனையாக தான ஏற்பாடு அல்லது கிரைய ஆவணப்பதிவு செய்து கொடுக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, 5 சென்ட்டு தான் இவர் கொடுக்குறாரு. அந்த இடம் பெரிய இடம், அதில் 5 சென்ட்டு கொடுக்குறாரு. 5 சென்ட்டை மட்டும் மாற்றி ஒருத்தருக்கு தானமாக கொடுக்குறாரு. அவர் கொடுக்குறது என்ன, 5 சென்ட்டு தான் கொடுக்குறாரு. 5 சென்ட்டு கொடுக்கும்போது அதுக்கு அங்கீகாரம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு அவர் பூர்வீக சொத்தாகவே சொல்கிறாரு. அந்த பூர்வீக சொத்துலேருந்து ஒரு பகுதியை அவருக்கு எடுத்து 5 சென்ட்டுக்கு 10 சென்ட்டுக்கு குறைவாகத்தான் சொல்கிறாரு. 10 சென்ட்டுக்கு குறைவாக சொல்லும்போது அந்த அவங்க கொடுக்குற கண்டிஷனுக்கு குறைவாகத்தான், அந்த 10 சென்ட்டு குறைவாக இருக்கிறதுனால அதை அவர் விற்கிறதுக்கு, அதாவது செட்டில்மெண்ட்டு கொடுக்கறதுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இருக்காது. நன்றி, வணக்கம். இது போன்ற சட்ட சம்பந்தமான நீங்கள் பதிவுகளை கேட்க வேண்டுமானால் கீழே உள்ள லிங்கை தொட்டு அதன் மூலமாக சப்ஸ்கிரிப்ஷன் செய்து கேட்டுக்கொள்ளுமாறு வேண்டுகொள்ளுகின்றேன். இது இதன் மூலமாக